வெப்சைட்ல தான் இருக்கு. புதுசா வந்தவங்க பாத்துக்கங்க. வெப்சைட்ல எங்க இருக்கும்னா ரிஜோ ஐஏஎஸ் அகாடமி வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பட்டன்ஸ் இருக்கு. அதுல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஜ் வரும். அதுல வியூ அண்ட் டவுன்லோட் இருக்கும். நான் சொல்றது கேக்குது தானே? அதை கிளிக் பண்ணீங்கன்னா சிலவங்களுக்கு ஜிமெயில் ஐடி கேட்கும். ஒன் டைம் நீங்க அந்த ஜிமெயில் ஐடி ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். சொல்றது கேக்குதானே? இந்தியாவினுடைய முதல் உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்ட மாசு கட்டுப்பாட்டு கப்பல் எதுன்னு கேட்டீங்கன்னா சமுத்திர பிரதாப். நோட் பண்ணிடுங்க. இல்லைன்னா அந்த பேஜை நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்க ஒரு காது கொடுத்து கேளுங்க. இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட மாசு கட்டுப்பாட்டு கப்பல், அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல். சரியா? அதுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல்னு கொடுத்துருக்காங்க. அது எங்க தயாரிக்கப்பட்டதுன்னு கூட கேட்பாங்க. எங்க தயாரிக்கப்பட்டதுன்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் GSL. ஓகேவா? எப்போ இதுக்கு வெளியே விட்டாங்கன்னா ஜனவரி 26 அது சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது. டேட்டை நீங்க அப்ராக்சிமேட்லா என்ன டைப் இதுல இல்ல, நீங்க முடிஞ்சா டேட்டும் வந்து நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நமக்கு தெரிய வேண்டியது சமுத்திர பிரதாப் அப்படிங்கிறது எதுனா பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல். ரெண்டாவது, இந்தியாவினுடைய அட்டாமிக் எனர்ஜி பவர் எனர்ஜியை அணுமின் உற்பத்தி திறனை ஒரு 100 ஜிகாவாட்டாக உயர்த்த எந்த ஆண்டுக்குள்ள டார்கெட் வச்சிருக்காங்கன்னா 2027க்குள்ளார. எத்தனை ஜிகாவாட்னா 100 ஜிகாவாட் கேட்கலாம். 100 ஜிகாவாட். ஓகேவா? அப்புறம் இது ரொம்ப முக்கியமானதாகும். 42வது பாயிண்ட்ஸ். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்து ஜனவரி 9. அதே மாதிரி வெளிநாடு வாழ் தமிழர்கள் தினம்னா ஜனவரி 12. 3 நாள் தான் டிஃபரன்ஸ். 9, இது 12. ஓகேவா? ஜனவரி 12 ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, தேசிய இளையோர் தினம். அப்படிதானே? ஜனவரி 12 விவேகானந்தர் பிறந்த நாள். ஓகேவா? அன்றுதான் வெளிநாடு வாழ் தமிழர்கள் தினம். அயலக தமிழர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டா ஜனவரி 12. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கேட்டா ஜனவரி 9. அப்புறம் கொஞ்ச நாள் பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் எந்த நகரம் முதலிடம் வகிக்கிறதுன்னு கேட்டா பெங்களூர். இடையில ஒருக்கா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்னு சொன்னாங்க. இப்போ கடைசி டேட்டா படி பெங்களூர் ஃபர்ஸ்ட். சரியா? பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் எது ஃபர்ஸ்ட் இருக்குன்னா பெங்களூர். ரெண்டாவது தான் சென்னை, பூனே, ஹைதராபாத், அப்புறம் மும்பை. சரியா? ஞாபகம் வச்சிருங்க. அதே மாதிரி உலகின் மிகப்பெரிய தீவு எதுன்னு கேட்டா உங்களுக்கு தெரியணும், கிரீன்லாந்து. அதே மாதிரி தமிழ்நாடு எதுல முதலிடம்னா டெங்கு காய்ச்சல் பாதிப்பில் தமிழ்நாடு முதலிடம். இதுக்கு காரணமான கொஸ்டின் பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல ஏடிஸ் ஏஜிப்டின்னு ஒரு கொஸ்டின். அப்புறம் உலகிலேயே அதிக எண்ணெய் இருப்புள்ள நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா வெனிசுலா. ஓகேவா? அப்புறம் இது நம்ம ஆல்ரெடி நேற்றுக்கு கிளாஸ்ல பார்த்ததுதான், நேற்றுக்கும் பார்த்தோம். ஓகேவா? இது இவ்வளவு புதுசாக இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதுல இருந்து 38ல இருந்து 44 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு புதுசா ஆட் பண்ணிருக்கிறேன். நேற்றுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இது மட்டும் புதுசா இருக்கும். நேற்றுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களுக்கு எல்லாம் புதுசா ஜாயின் பண்றவங்க 37 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை நோட் பண்ணி படிச்சுக்கணுங்க கரண்ட் அஃபேர்ஸுக்கு. ஓகேவா? தேசிய சாலை பாதுகாப்பு வரது கேட்டீங்கன்னா ஜனவரி 11ல இருந்து 17. முக்கியமானதை மட்டும் வாசிச்சுட்டு போறேன். தெரிஞ்சுங்களா? ஜனவரி 12 சுவாமி விவேகானந்தருடைய பிறந்தநாளை குறிக்கக்கூடிய தேசிய இளையோர் தினம், யுவ திவாஸ். மரியானா மச்சோடா அவங்ககிட்ட இருந்து தான் நோபல் பிரைஸ் இது கொடுத்திருந்தாங்க, அமைதிக்கான நோபல் பிரைஸ். இப்ப வெனிசுலாவை தான் நம்ம பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம்? அதிகமான எண்ணெய் உற்பத்தி பார்த்தோம். உலகில் அதிக எண்ணெய் இருப்புள்ள நாடு வெனிசுலா. இதைத்தான் இப்போ ட்ரம்ப் போய் அடிச்சுட்டு இருக்காரு. அந்த நாட்டை தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாரு பொழுது. அங்கதான் மரியானா மச்சோடா அங்க உள்ளவங்க தான். அவங்கதான் இவங்களுக்கு ட்ரம்புக்கு அந்த நோபல் பிரைஸை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச அமைதிக்கான நோபல் பிரைஸ. அப்புறம் அந்த குறுங்கோள் ஒண்ணு பார்த்தோம், MN45. அப்புறம் வீமர் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய நாடுகள் இதெல்லாம் கேட்டா பிரான்ஸ், ஜெர்மனி, FGPன்னு படிச்சிருங்க. FGPன்னு படிச்சிருங்க. FGPனா பிரான்ஸ், ஜினா ஜெர்மனி, அப்புறம் போலாந்து. சரியா? ஏதாவது ஒரு ஷார்ட்கட்ல படிங்க. FGP ஏன்னா PGF எப்படியாவது ஒரு ஆர்டர்ல படிச்சிருங்க.
அப்புறம் சயின்ஸ் ஸ்கீம்னு ஒன்று பார்த்தோம். சயின்ஸ் ஸ்கீம்னா எம்பவரிங் உமன் இன் இந்தியா போட்டிருக்கு. பெண்களை மேம்படுத்துவதற்காக இந்த பிஸ்ங்கிற நிறுவனத்தினால தொடங்கப்பட்ட ஒரு இதுதான் என்னது ஷைன் ஸ்கீம். இது நீங்க நகை கடையில எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த முக்கோண வடிவத்துல ஒரு டாட் போர்ட்லாம் வச்சிருப்பாங்க. பிஸ் தர சான்றிதழ் அப்படின்னு இருக்கும். BIS தர சான்றிதழ். அது தரநிலைகள் வாரியம் தான். ஓகே, தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வாரியம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடியது. அதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னு கேட்டா தெரியணும். எங்க இருக்கு? புது டெல்லியில இருக்கு. ஓகேவா? அது அதனுடைய எத்தனையாவது தினம் இப்பொழுது கொண்டாடப்படும் பாத்தீங்கன்னா 79வது தினம் கொண்டாடப்பட்டது. அதுதான் தொடங்கப்பட்ட திட்டத்துக்கு பேர் தான் ஷைன் திட்டம். ஷைன் திட்டம்னா என்ன? பெண்களை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். பசு ஆதார் 12 டிஜிட். பசுக்கு ஒரு ஆதார் கொடுத்துருக்காங்க கால்நடைகளுக்கு. அது 12 இலக்க காதணி குறியீடு, காதுல மாட்டி விட்டுருப்பாங்க. அப்புறம் உலக தமிழர் புலம்பெயர்ந்தோர் தினம் வந்து ஜனவரி நம்ம 12 பார்த்தோம். அது கொண்டாடுனது வந்து பாத்தீங்கன்னா 11, 12 தமிழ்நாட்டுல கொண்டாடி இருக்காங்க. சென்னையில தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம், அதனுடைய தீம் கருத்து. அப்புறம் ஸ்கோச் அவார்டு நேரத்துக்கு பார்க்க சொன்னேன். ஒரு 4 நிறுவனத்துக்கு இருந்துச்சு, நெட்ல தேடி பாருங்க. அதுல வந்து NLCக்கு இந்தியா லிமிடெட் கிடைச்சிருக்கு, கவர்மெண்ட் நிறுவனத்துக்கு. அப்புறம் முத்தூட்டு பின்கார்ப்ஸுக்கு ஒன்று உண்டு நினைக்கிறேன். அப்புறம் ரிலையன்ஸ் குரூப்ல ஏதோ ஒன்று உண்டு. அப்புறம் என்ன ஒன்று எதுவும் ஞாபகம் இல்லை. இப்படி ஒரு 4 நிறுவனத்துக்கோ 5 நிறுவனத்துக்கோ ஸ்கோச் தங்க அவார்டு கிடைச்சிருக்கு. அப்புறம் தமிழக அரசினுடைய திருவள்ளுவர் திருநாள் விருதுகள் கண்டிப்பா தெரியணும்னு சொன்னேன். அண்ணா விருது துரைமுருகனுக்கும், திருவள்ளுவருக்கு என்ன சொல்லி வந்தேன்? வேல் சொல்லி வந்தேன். தந்தை பெரியாருக்கு என்ன வரும்? அருள்மொழி. அண்ணல் அம்பேத்கருக்கு சிந்தனை செல்வன். பெருந்தலைவர் காமராஜருக்கு என்ன ஆச்சு? இதயத்துல்லா. பாரதியாருக்கு நெல்லை ஜெயந்தா. பாவேந்தர் பாரதிதாசனுக்கு தான் யுக பாரதி. இங்கேயும் பாரதி அங்கேயும் பாரதி. தமிழ் தென்றலுக்கு அந்த இறை அன்பு. அப்புறம் கியாபி விஸ்வநாதத்துக்கு செல்லப்பா. அப்புறம் தமிழறிஞர் கலைஞர் விருது கிடைச்ச விடுதலை விரும்பி. அதெல்லாம் நேரத்துக்கு பார்த்ததுதான். அப்புறம் எந்த இடத்துல வயதான பெற்றோரை கவனிக்காத அரசு ஊழியர்களுக்கு மாத சம்பளத்துல 10% செய்யறாங்கன்னா தெலுங்கானா. அந்த எக்ஸாம்பிள் கேட்டிருந்தேன், தெலுங்கானாவில். 2026 முதல் ராக்கெட் PSLV C-62 ஃபெயிலியரு. அப்புறம் கங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா சத்தீஸ்கர் காணப்படுகிறது. அப்புறம் 2 புதிய தவளை இனங்கள், லெப்டோபிராக்கியம் சோமானி, லெப்டோபிராக்கியம் மெச்சுகா. எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துல. மயானி பறவைகள் சரணாலயம் எங்கு காணப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா மராட்டியம். பரத்பூர் ராஜஸ்தான், உப்பளப்பாடுங்கிறது ஆந்திர பிரதேசம், நவாப்கஞ்சுங்கிறது உத்தரப்பிரதேசம். இதெல்லாம் முக்கியமா படிக்க வேண்டியது பறவைகள் சரணாலயங்கள். அப்புறம் பிறந்த தினம் கொண்டாடும் விழாக்கள் பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் பிறந்த தினத்தை என்னன்னு கொண்டாடுறாங்கன்னா இந்தியாவில் மாணவர் தினமாக கொண்டாடுறாங்க, அக்டோபர் 15. விவேகானந்தர் பிறந்தநாள நம்ம பார்த்தோம், தேசிய இளையோர் தினம். ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் தினம். அப்புறம் பாய்மர படகு போட்டி எங்க நடந்ததுன்னா தமிழ்நாட்டுல. சர்வதேச இளையோர் பாய்மர படகு போட்டி தமிழ்நாடு. அப்புறம் ஏழை எளிய மக்களுக்காக மிக குறைந்த விலையில ரூபாய் 5க்கு உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் கேட்டீங்கன்னா டெல்லி. முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தொடங்கி வச்சாரு. அது எங்கேயும் டிராவல் பண்ணிச்சுன்னா கவுரா டு கவுஹாத்திக்கு இடையில. ஓகேவா? எங்க தயாரிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரம்பூர், சென்னை பெரம்பூர் ICFL தயாரிக்கப்பட்ட ஒரு பெட்டி தான் இந்த வந்தே பாரத் பெட்டி, படுக்கை வசதி கொண்ட பெட்டி. வைரவ் சிறப்பு படை எங்க உள்ளதுன்னா நம்ம இந்திய ராணுவத்தில் உள்ளதுதான். ட்ரோன் பயிற்சி பெற்று 1 லட்சம் ராணுவ வீரர்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்தாங்க ட்ரோன் மூலமா. ஓகேப்பா, இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் புதுசா உள்ளது கொஞ்சம் படிச்சிருக்கோம். அப்போ பழத்தை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்கிறோம். அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கிடுங்க. புதுசா ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் கிடைச்சாலும் உங்க நோட்ல எழுதி எடுத்துக்கிடுங்க. ஓகேவா? வேற நம்ம வெப்சைட்ல டெய்லி ரிவிஷன் ஒரு டாபிக் இருக்கு, புதுசா வந்தவங்க அதை போய் பாருங்க. லாகின் கொடுத்துருக்கனால இப்போ எனக்கு ஓப்பன் ஆகல. நீங்க லாகின் பண்ணிட்டு இந்த டெய்லி ரிவைஸ் போர்ஷனை படிச்சிருங்க. ஓகேவா? ஓகேப்பா, இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம். ஈவினிங் கிளாஸ் கண்டிப்பா இன்னைக்கு உண்டு, அட்டன் பண்ணிடுங்க. ஓகேவா? குரூப்ல வரும் எத்தனை மணிக்குன்னு, நீங்க அந்த மணிக்கு கரெக்டா ரெடி ஆயிருங்க. ஓகேவா? என்ன கிளாஸ்னும் போட்டு விட்றேன் கொஞ்ச நேரத்தில். ஓகேப்பா, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு. ஓகே, பாய். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். ஓகே.
நன்றி.